விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் விசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா 2 சாமுவேல் 22:47. கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. நல்லா பாருங்க, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அதனால் நாமும் ஜீவனோடு இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை ஜீவன் பெற்று சந்தோஷமாக இருக்கிறது. அவருடைய ஜீவ சுவாசத்தினால் நம்மளோட வாழ்க்கையை அவர் இயக்கி கொண்டே இருக்கிறார். அதனால் நம்மளோட வாழ்க்கை செத்த வாழ்க்கையாய் இருக்காது. என் கண்மலையானவர், அவர் தான் நமக்கு கண்மலை. அந்த நித்திய கண்மலையை நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்றால் அவரையே நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். பாடல் பாடுவது மட்டும் இல்லை, ஸ்தோத்திரம் இயேசுநாதா பாடல் பாடிடலாம். அந்த பாடலுக்குள்ள ஒரு தேடல் இருக்கணும், தேவனை தேடக்கூடிய தேடல். அது மட்டும் இல்லை, என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. நாம் இன்று வரை தாழ்ந்து போகாமல் உயர்ந்திருப்பது தேவனுடைய மெய்யான கிருபை. இது மெய்யான ஈவு. அதனால ரட்சிப்பின் தேவனை நாம் நம்பி இருக்க வேண்டும். அவரே என்றென்றும் உயர்ந்தவர். நம்மளோட வாழ்க்கையும் அவர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் உயர்த்த நம்மை தாழ்த்தும் போது தேவன் உயர்ந்து கொண்டே இருப்பார். நம்மளோட வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை தேவன் கண்டிப்பாக செய்வார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் இந்த வார்த்தையின் மூலமாய் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.